தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும். தமிழர்களே உழவர்களே, தமிழர்களே உழவர்களே, காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது குருதி ஓட்டம். காவிரி இல்லாமல் வாழ்வில்லை, களம் காணாம காவிரியில். காவிரி ஒன்றும் கண்ணடன் போடும், காவிரி ஒன்றும் கண்ணடன் போடும். பிச்சை அல்ல, பிச்சை அல்ல, காவிரி காலம் தந்த செல்வமடா. உணவு தொழிலை அழிப்பதற்கு மோடி அரசு செயல்படுது, திட்டமிட்டு செயல்படுது. மோடி அரசு, மோடி அரசு கன்னட அரசை அனுமதிக்காதே, கன்னட அரசை அனுமதிக்காதே. மோடி அரசு உழவர்களின் உரிமைகளை பறிக்காதே, பறிக்காதே. புதிய விதை சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. மேற்கே காட்டில் அணைகட்ட கன்னட அரசு துடிக்கிறது. கள்ள மௌனம் காக்கிறது, கள்ள மௌனம் காக்கிறது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு, பயிர்களுக்கு ஏக்கருக்கு இன்றைய தினம் 98ஆம் ஆண்டு தமிழக விவசாயிகள் சங்கம், சமூக நல ஆர்வலர்கள், தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி மற்றும் டெல்டா பயிர்களுடைய உரிமையில் அக்கறை கொண்ட அமைப்பெல்லாம் சேர்ந்து குஜரால் வரைவு திட்டம் சரியானது, வாஜ்பாய் தலைமையில் போட்ட ஆணையம் தவறு என்று சுட்டிக்காட்டி அன்று துவக்கப்பட்ட போராட்டம் இடையில் கட்சியையும் ஆட்சிகளையும் நம்பி விவசாயிகளுடைய உரிமை பறிபோகாமல் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு போராட்டத்திற்கு பின்னால் ஆணையம் அமைக்கப்பட்டு, நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு, தீர்ப்புக்கு பிறகும் கூட கடைசியாக இடிதாக்கிய போல ஒரு தீர்ப்பு. இந்த ஹல்தர் நிர்வாகம் திட்ட அறிக்கையை பெறலாம் என்று சொல்லிவிட்டது. 2 மாநிலங்களையும் அழைத்து பேசியும் கூட, நீதிமன்றத்தை நாடியும் கூட எந்த தீர்வு கிடைக்கவில்லை. இனி விவசாயிகள் போராட்டம் காவிரிக்காக தொடர்ந்து நடைபெறும். மக்களை ஒருங்கிணைத்து கிராமந்தோறும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வோம். அதனுடைய நோக்கமாக இன்று இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடைய நினைவு தினம் 41வது ஆண்டு, அதனுடைய நினைவாக அதனைத் தொடர்ந்து இன்று அந்த திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இன்று முதல் எங்களுடைய பயணம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் அதனை சார்ந்து இந்த கொள்கை முடிவை ஏற்றுக்கொள்கிற ஒத்து டெல்டாவை அக்கறையோடு காப்பாற்றுகிற அமைப்புகளை எல்லாம் சேர்த்து இணைந்து டெல்டா பகுதியை காக்கிற வகையில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும். நிவாரணம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு இப்போ 35,000 ரூபாய் டெல்டா பகுதிக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜெகதீசன். தமிழர் ஒற்றுமை ஓங்கட்டும். தமிழர்களே உழவர்களே, தமிழர்களே உழவர்களே, காவிரி நமது வளர்ப்பு தாய், காவிரி நமது குருதி ஓட்டம்.